फ्रेंड्स இன்னைக்கு நாம இந்த மரவள்ளி கிழங்கு சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு அட்டகாசமா இருக்கும்போது இப்போ நம்ம கப்ப கிழங்கு சிக்கன் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல்ல 1 கிலோ மரவள்ளி கிழங்க தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வேக வைக்க தேவையான தண்ணி சூடாகுது. இப்போ மரவள்ளி கிழங்க போட்டுக்கலாம். அதோட தேவையான உப்பு, மஞ்சத்தூள் நல்லா வேகட்டும். கிழங்கு இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ எடுத்துடலாம். இதே தண்ணியில் சிக்கன் 3/4 கிலோ போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். தண்ணியில் உப்பு இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கங்க. சிக்கன் வேகிற நேரத்தில் மரவள்ளி கிழங்கு மசிச்சுக்கலாம். நிறைய பேர் ஜவ்வரிசி பார்த்துருப்பீங்க. அது எதுல தயாரிக்கிறாங்கன்னு அந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தான். ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மரவள்ளி கிழங்க பிரதான உணவை பயன்படுத்துறாங்க. அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா பலம் பொருந்தியவங்களா இருக்கிறாங்க. நிறைய சத்துக்கள் இந்த கிழங்குல இருக்கு. கண் பார்வை சரி செய்யும், எனர்ஜி கொடுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கு. எல்லாருமே இதை சாப்பிடலாம். இதுல கவனிக்க வேண்டியது ஃப்ரெஷ்ஷான மரவள்ளி கிழங்க சாப்பிடுங்க. மரவள்ளி கிழங்குல உள்ள ஒயிட்டா இருக்கும். அது கருத்து போச்சுன்னா சாப்பிடாதீங்க, பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதை மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சிக்கனை எலும்பு தனியா கறி தனியா பிச்சு வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 100 ml. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சிறிதளவு கருவேப்பிலை, அதோட 6 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். அடுத்து 200 கிராம் பெரிய வெங்காயம். ஓரளவு வதங்கினா போதும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இந்த நேரத்தில் கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட நம்ம பிச்சு போட்ட சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், இறக்கிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். கடலை மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 100 கிராம், மைதா மாவு 100 கிராம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு பரட்டி வச்சுக்கலாம். மசிச்ச கிழங்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சிக்கன் மசாலா, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு மல்லித்தலை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், பொரிச்சிடலாம். கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 1 லிட்டர். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையா பச்சி மாவில் முக்கிய பொரிச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் பொரிஞ்சா போதும். மரவள்ளி கிழங்கு சிக்கன் போட்டா ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மரவள்ளி கிழங்கு சிக்கன் போட்டா அட்டகாசமான டேஸ்ட்ல இருந்துச்சு. உருளைக்கிழங்கு சிக்கன் போட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி அட்டகாசமான சுவையில இருந்துச்சு. மரவள்ளி கிழங்கு மாதிரியே தெரியல. உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காம இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.